மிக சிறப்பாக எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருமான பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை பொதுக்கூட்டம் என்று சொல்லுவதை விட ஒரு வட்டார மாநாட்டினைப் போல மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, தொடர்ந்து புதுக்கோட்டையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக புதுக்கோட்டையை மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய எல்லோரும் புதுக்கோட்டை இங்கே இப்படிதான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை, இதை மாற்ற முடியும், காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் அவ்வளவு செய்திருக்கிறோம் என்ற ஆற்றலோடும் துணிச்சலோடும் களம் கண்டிருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மாவட்ட கழக செயலாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வழக்கறிஞர் KKC அவர்களே, அந்த பணியை காரணம் காட்டி நம் பணி நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் எல்லாருக்கும் சாமியானா போட்டிருக்காங்க. மேடையில் இருக்க எங்களுக்கு இல்லை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கீழே இருப்பவர்கள் நல்லா வாழணுன்றதற்காக தங்களை வருத்தி கொண்டு களப்பணி செய்த ஒருவர் அல்லது ஒரு இயக்கம், ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறதென்றால் அதில் முதல் வரிசையில் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இருந்திருக்கிறது. இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கணும், திமுக கூட்டம்ன்றதுனால அவங்க தான் தமிழ்நாட்டுக்காக செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை எதுக்காகன்னு கேட்டால் யோசிக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நிச்சயமாக நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக விராலிமலையில் இருக்கக்கூடிய நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் வாக்களிப்பீர்கள் என்பதில் எள்ளளவு கூட எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டால், நான் 10 லட்சம் பேர் இருந்த இளைஞரணி மாநாட்டிலும் பேசியிருக்கிறேன், மிகப்பெரிய மாநாடுகளில் பேசியிருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னால் பேசியிருக்கிறேன். ஆனால் வந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், கேமராவில் இருக்கவங்க கூட திரும்பி பார்த்துக்கலாம், அண்ணன்மார்கள்லாம் கூட திரும்பி பார்த்துக்கலாம், பெண்களை உட்கார வச்சா கூட்டம் கேட்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் நான் அதை நம்ப மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் பாட்டி மாதிரி, எங்கள் அக்கா மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லுவேன். ஆனாலும் யாராவது ஒருத்தவங்க சலசலப்பு இருக்கும். நான் மேடைக்கு ஏறக்குறைய 45 நிமிடம் ஆயிடுச்சு. இங்கே தொடங்கி கடைசி வரிசை வரை சின்ன சலசலப்பு கூட இல்லாமல், பக்கத்தில் கூட பேசாமல் கேட்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறீர்கள். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், பார்க்கறதுக்கு ஓடி போய் சாவுறாங்க, பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் பார்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல, கேட்பதற்காக வந்தவர்கள். இப்போ உங்ககிட்ட நான் தாராளமாக அரசியல் பேசலாம், உங்களுக்கு புரியும், அறிவார்ந்த கூட்டம் இது. அப்படி என்னங்க திமுகலாம் எங்களுக்கு செஞ்சு செத்து போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. இந்த முதல் வரிசையில் கழுத்தில் சால்வை போட்டு ஒரு தம்பி இருக்கீங்களா? நீ இல்லை, உனக்கு பின்னாடி ஒரு தம்பி உட்காந்துருக்கான். எத்தனாவது படிக்கிறான்? 7வதா? சரி, உன் பேர் என்ன? என்ன பேரா? சத்தமாக சொல்கிறா? பிருத்வி. பிருத்வி 7வது படிக்கிறாரு. கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ இந்த செய்தியை கேட்டுக்கங்க. நான் வந்த உடனே இந்த ட்ரோனுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த ட்ரோன் ஷூட் நடக்குதா, இது வந்த உடனே குழந்தைங்க ஆசையாக மேலே பார்க்கறது இயல்பு. அவன் என்ன பண்ணான்னா, நான் பார்த்தேன், அது போக போக அவனும் எந்திச்சு குதிச்சு இப்படி போ அப்படி போனான். அவன் சொல்கிற மாதிரிலாம் அது போகாது. அந்த அண்ணன் என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அப்படி தான் போகும். ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் ஏதோ ஒரு சின்ன ஒன்றியத்தில், கிளைக்கழகத்தில், கிராமத்தில் இருந்து தாம்மா வந்திருப்பீங்க. நீங்களும் அப்படி தானே வந்திருப்பீங்க. நமக்கு என் தாத்தா வயசில் இருக்கவங்களும் இருக்கீங்க, பாட்டி வயசில் இருக்கீங்க. பாட்டியும் பார்க்குறேன், தாத்தாவையும் பார்க்குறேன். வாழ்க்கை முழுவதும் உழைத்து உழைத்து கால் வயிறு கஞ்சியோ அரை வயிறு கஞ்சியோ சோறு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கினா போதும்னு உழைச்சிருப்பீங்க.
எனக்கு முன்னாடி தலைமுறை எங்கள் அப்பா எங்கள் அம்மா வயசு இருக்கவங்க அதை விட கொஞ்சம் ஒரு 25% ஒரு நல்ல வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு என்னுடைய தலைமுறை என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கோம்? ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து பிருத்திவி மாதிரி ட்ரோன் ஷாட்டை பார்த்து இப்படி போ அப்படி போன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு விமானத்தில் ஏறி பறந்து வெளிநாடுகள் எல்லாம் நம் பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்கன்னா அதற்கு அடித்தளம் போட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிங்க? புதுக்கோட்டையிலிருந்து தான் நான் அதை சொல்ல முடியும். வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க ஏக் பிளேட் பானிபூரின்னு கேட்க முடியுமா? ஹிந்தியில் போய் ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு சைனாவில் உட்காந்துக்கிட்டு 2 பிளேட் பானிபூரினா புரியுமாண்ணே? அந்த நாட்டுகளில் எந்த மொழி புரியும்? எந்த மொழிக்கா புரியும்? இங்கிலீஷ் தானம்மா புரியும். சரி, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய தலைமுறையாக நம்ம வளரல. தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, பாட்டன் படிக்கல, அப்பா படிக்கல. முதல் தலைமுறை நாங்கள் படித்து வரோம். நாங்கள் படித்து வர்றப்ப வட இந்தியாக்காரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி படிங்க, வட இந்தியாவுக்கு வேலைக்கு வாங்கன்றாங்க. நல்லா கேட்டுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். வட இந்தியாக்காரவங்க எங்ககிட்ட வா வேலைக்கு வா வேலைக்கு வான்றாங்க. சரி, தொலைது வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் அங்கே இருக்கவங்கெல்லாம் இங்கே வண்டி பிடிச்சி வந்து தமிழ்நாட்டில் பீகார்காரவங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து மகாராஷ்டிராவில் வந்து பானிபூரி கடை, சென்ட்ரிங் வேலை, சிமெண்ட் வேலை, டெய்லர் வேலை, திருப்பூர் பனியன் கம்பெனி வேலைலாம் பார்க்குறாங்க. அது தப்பு கிடையாது. இப்போ அவங்க இங்கே வந்து ஹிந்தி படித்ததுனால வேலை கிடைக்காம வாய்ப்பு கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பிள்ளை எங்கே தெரியுமா போகுது? வட இந்தியாவுக்கு வேலைக்கு போல. ஜப்பான், ஜெர்மனி, சைனா, அமெரிக்கா, நியூயார்க்குன்னு மேலை நாடுகள் எல்லாத்துக்கும் வேலைக்கு போகிறப்ப அந்த பிள்ளைகளுக்கு தேவை மொழி. அது என்ன மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், தாய்மொழி தமிழும் உலக மொழி ஆங்கிலத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. இப்போ இங்கே இருக்க பாட்டி கேட்கணும், ஏம்மா அண்ணா இருமொழி கொள்கையை சட்டமாக்கினா எனக்கு என்ன? உங்களுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி. கனவுகளோடு இந்த ட்ரோனை பார்த்து ஆசாசையாக கை தட்டிக்கிட்டு இருக்க பிருத்திவி இன்னும் 20 வருஷம் கழித்து ஏதோ ஒரு டிகிரியை முடித்து வர்றப்ப ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்கிறாரு, விராலிமலையில் உட்காந்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு நான் முதல்வன் திட்டத்தை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இப்போ அந்த பிள்ளை போய் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்ல. இங்கே ஹிந்தியை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியாது. ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கேட்கல. 1938 தந்தை பெரியார் வீதிக்கு வந்து போராடினாரு. குழந்தைங்களோடு போராட்டத்துக்கு போனாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? 2ஆம் மொழிப்போரில் மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்த நீங்கள், மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் விராலிமலையை சார்ந்த நீங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல சாதனைகளில் ஒன்றான சாதனையை புரிந்த மண் இந்த மண். என்ன தெரியுமா செஞ்சாங்க உங்க ஊர்ல இருந்தவங்க? தாய்மொழி தமிழை காப்பதற்காகவும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்க வேண்டும் என்று மொழிக்காக உயிர் விட்ட தியாகிகளை பெற்ற மண் இந்த புதுக்கோட்டை மாவட்டம், உங்கள் பகுதி. அதுலயும் விஷம் குடிச்சு செத்து போறாங்க. எதுக்கு? சொந்த கடனுக்காகவா? வாக்கிய வரப்பு தகராறா? கொடுக்கல் வாங்கலா? ஒன்றும் கிடையாது. தாய்மொழி தமிழை காக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன் உயிரை மாய்த்து கொண்ட மிகப்பெரிய மொழிப்போர் தியாகி ஐயா விராலிமலை சண்முகம் பிறந்த மண் உங்களுடைய பகுதி. சாகிறப்போ அவருக்கு எவ்வளோ தெரியுமா வயசு? எங்களை சொல்கிறாங்களே இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறோன்னு. நாங்கள் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த மொழி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்கள் பகுதியை சார்ந்த ஐயா விராலிமலை சண்முகம் அவர்களும் அவருடைய ஒத்த வயதை கொண்ட மொழிப்போர் தியாகி ஐயா கீரனூர் முத்து அவர்கள் எல்லாம் தாங்கள் செத்து மொழியை காப்பாற்றினார்கள். அதனால மேடையில் பேசுகிறோம். இப்படி செத்தவங்கெல்லாம் எந்த இயக்கத்திலேருந்து வந்தாங்க தெரியுமா? அதிமுகலேருந்து வரல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மொழியை தூக்கி பிடித்த கட்சியிலிருந்து இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். இப்படி வந்தவங்கெல்லாம் காசு எதிர்பார்க்கல, பணம் எதிர்பார்க்கல, லேபிள் ஒட்டலை. நான் உண்மையாகவேங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்,
அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட இங்கே வந்து உட்காந்துருக்கலாம், தப்பே கிடையாது. உங்ககிட்ட தான் நான் உண்மையாக பேசணும், மனசு விட்டு நான் பேசணும். உங்கள் பிள்ளை வயசு, நான் பேசலாம். அவங்க பேசுனா கூட தப்பு, நான் பேசலாம் அவங்கக்கிட்ட. இங்கே தான் அந்த ட்ராவலர்ஸ் பங்களா இருக்குல்ல, அதுலேருந்து இங்கே ஒரு 500 மீட்ரு, 1 கிலோமீட்டர் இருக்குமா, கூட்டத்துக்கு வந்தேன். 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 6 இடம் பார்த்தேன். ஏதாவது பெரிய கட்டடம் இருக்குமான்னு பார்த்தா கட்டடம்லாம் இல்லை. எனக்கு புரியலை. நான் போகிறப்ப நீங்கள் யாராவது வந்து அது என்னன்னு சொல்லணும். ஒரு சின்ன தெரு கோவில் மாதிரி இருக்குது, ஒரு கல் இருக்குது, பக்கத்தில் குட்டியோண்டு ஒரு இது அதெல்லாம் ஃப்ளெக்ஸ் மாதிரி சின்னதாக, அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதோ நிறுவப்பட்டதோ. உலகத்தில் லேபிள் ஒட்டுறதில் தலை சிறந்தவர் யாருன்னு கேட்டால் இந்தியாவின் பிரதமர் மோடி. நம்ம திட்டத்துக்கு அவர் பேர் வச்சுக்குவார். அவருக்கு அடுத்து செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கணும்னா அது மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் விஜயபாஸ்கருக்கு கொடுக்கலாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி எதுவுமே செய்யாமல் லேபிள் ஒட்டிக்க முடியும்னு. அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்கன்னு சொல்கிறது விராலிமலையில் இருக்கக்கூடிய மக்கள். எதுக்காக வேணால் நீங்கள் ஓட்டு போடலாமா? ஒரு 5 விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நேர்மையாக நீங்கள் பதில் சொல்லலாம். அடிக்கிற பணியில் இந்த பிள்ளை வேற பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எரிச்சல் கூட வரலாம். வீட்டுக்கு போய் நான் தானே சமைக்கணும், நீ பேசிட்டு சென்னையை பார்த்து போயிடுவேன், நாங்கள் போய் சமைக்க வேண்டாமான்னு என் மேலே கோபம் வரலாம். எப்படினாலும் இந்த பக்கம் இருக்கிற எங்கள் அண்ணன்மாருக்கும் எங்கள் அப்பாமாருக்கும் பிரச்சனையே கிடையாது. விடிய விடிய கூட்டம் கேட்பாங்க. ஆமாம் தானேக்கா? ஆமான்றவங்க கை தூக்குங்கக்கா. ஆமாம். ஏன்னா அவர் போய் ராக்கெட் விட போகிறதில்ல ராத்திரியில் தோசைக்கல்ல, நீங்கள் தான் அந்த ராக்கெட்டை விடணும். என்ன ராக்கெட்டு? தோசை இட்லி நீங்கள் ஊற்றுனாதான் சுட்டு சாப்பிட முடியும். சுட்டு வச்சதை எடுத்து சாப்பிடுவாரா? எடுத்து வைக்கணும். இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். போன வாரம் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம், அக்கா அஞ்சுகம் பூபதியும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு உங்களை மாதிரியே ஒரு அக்கா வந்தாங்க. இந்த எழுந்து நிற்கிறீங்கல்ல ப்ளூ சேல் அக்கா, பூ வச்சுட்டு அப்படியே உட்காருங்கக்கா. அக்கா இருக்காங்கல்ல, அக்காவோட வயது ஒத்த ஒரு அக்கா என் கூட நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. கொஞ்சம் உருக்கமாக கேளுங்க. இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். நான் மட்டும் இப்போ உட்காந்து நான் வக்கீலுக்கு அவங்க கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்னை விடிய விட உட்கார வச்சு கதை சொல்லுவீங்க. அத்தனை கொடுமைகளை அனுபவிக்கிறோம் நம்ம. மதிவதனி வாய் கிழிய பேசினாலும் நாளைக்கு எனக்கு திருமணம் ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தரா எனக்கும் சில கொடுமைகள் நடக்கும். அது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. அந்த அக்கா வந்து முடியெல்லாம் வெட்டியிருந்தாங்க. முடியை வெட்டி ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வயசு 40. கையை வந்து ஃபுல்லாக காயம். டீ போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் தீகா மாவட்ட தலைவர் வீட்டில் இருந்த அக்கா. நான் அவங்கள பார்த்ததில்ல அது வரைக்கும். டீ கொடுத்தாங்க, குடித்தேன். இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். குடிச்சிட்டு நல்லா இருக்குக்கா நன்றின்னு. இதில் ஏதாவது தப்பு இருக்காண்ணே? இல்லை. ஏதாவது இருக்காம்மா? இல்லை. பின்னாடி வரிசையில் தப்பு இருக்கா? இல்லை. இந்த அக்கா நன்றின்னொடனே கண்ணு கலங்குச்சு. எனக்கு புரியல எதுக்குக்கா. நான் இவங்களை வச்சுட்டு பொய் சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் சாட்சி. அதுக்கு ஏன் உங்கள் கண்ணு கலங்குது என்னன்னு கேட்டேன். இல்லை நன்றி சொன்னீங்க அதனாலன்னாங்க. எனக்கு அப்பவும் புரியலை. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே வந்து இங்கே பாரு பாப்பான்னு காட்டினாங்க. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் தீ காயம் வரிசையாக 10-15 காயம் இருக்குது. என்னன்னு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்கண்ணே, உங்கள்கிட்ட தான் சொல்லணும், சிகரெட்டு பிடிச்சிட்டு அவங்க மாமனார் அவங்க வீட்டுக்காரெலாம் சூடு வச்ச சூடு காயம். எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். 15 வயசில் கல்யாணம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருந்தவங்கள ஆந்திராவில் குப்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, குப்பத்தை தாண்டி. இப்போ அவங்களுக்கு 40 வயசு. இப்போ நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன், ஏங்கா அழுதிங்கன்னு திரும்ப கேட்டோன்னு சொன்னாங்க, பெரிய மனுஷங்கள்லாம் எங்கள்கிட்ட பேசுகிறீங்கன்னாங்க. இப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், மனுஷங்களில் பெருசு சிறுசுன்னு கிடையாது, உங்களை யாரும் நம்ப வச்சுருக்காங்க, நீங்கள் அதை விடுங்க, என் கூட கூட்டத்துக்கு வரீங்களான்னு கேட்டேன். நான் வரேன்ட்டு வந்தாங்க. அவங்க சொன்னது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராங்களாம். 40 வயசுக்கார அக்கா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது யாரோ ஒரு பொண்ணோட கதை இல்லை, உங்கள் கதை, மதிவதனியோட கதை. உட்காந்துருக்கேன், என் பாட்டி தலையெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குல்ல, இந்த பாட்டி கதை. டீக்கு நன்றி சொல்கிறதுக்கு எதுக்குங்க ஒருத்தர் அழுறாங்கன்னு நான் யோசிச்சா, வருஷத்தில் அண்ணே எங்கள் எல்லாருக்கும் கேட்குது. அண்ணே ஃபோன் எடுத்துகிட்டு கேட்கலடா, எங்களுக்கு கேட்குதுண்ணே. என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கேட்டுக்கங்க, நீங்கள் திமுகவில் இருக்கலாம் அதிமுகவில் இருக்கலாம், எந்த கட்சியில் வேணால் இருந்துட்டு போங்க, பெண்கள் கேளுங்க,
லட்சக்கணக்கான டீயா அந்த அக்கா போட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? 15 வயசுல டீ போட தெரிஞ்சதுலேருந்து 40 வயசு வரைக்கும் கோடிக்கணக்கான டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமா தானே பாட்டி? லட்சக்கணக்கான டீயை வாங்கி வாங்கி குடிச்சுப்புட்டு சக்கரை இல்லைன்னா திட்டிருப்பாரு வீட்டையா. சக்கரை அதிகமாக போயிட்டா மாமனார் திட்டிருப்பாரு. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா மாமியார் திட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னு ஒருத்தர் கூட நன்றி சொன்னதே கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னா, டீ போட தானே பிறந்த, தோசை ஊற்ற தானே பிறந்த, இட்லி ஊற்ற தானே பிறந்த, பிள்ளைய பெற்று போட தானே பிறந்த, அதை வளர்க்குறதுக்கு தானே பிறந்த, இதெல்லாம் நீ செய்கிறது உன் கடமைன்னு சொன்னப்ப, இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் ஒரே ஒரு முதலமைச்சர் சொன்னார், இத்தனை வேலையை செய்யக்கூடிய ஏதாவது என் தங்கச்சிமா இருக்கு, என் அக்காமா இருக்கு, அம்மாமா இருக்கு நன்றி சொல்லியிருக்கியா? ஒட்டு மொத்தமாக சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன். மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும், திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் போடலைனாலும், மகளிர் உரிமை தொகைக்கு பின்னாடி பிராக்கெட்டில் அதிமுக பெண்கள் இல்லாதவர்களுக்குன்னு அவர் போடலைங்க, திமுக பெண்களுக்கு மட்டும்னு போடலைங்க. அவர் சொன்னார், நம்ம கட்சி பெண்களுக்கு கொடுப்பதை விட வாக்களிக்காத மக்களுக்குமா நான் ஆட்சி புரிகிறேன், எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ கேட்டாங்க யாருக்கு 1000 ரூபாய் வேணும்னு சட்டமன்றத்தில் கேட்டாங்க. ஒரே வார்த்தையில் முதல்வர் பதில் சொன்னார், யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் தேவைப்படுகிறதோ அவர் அனைவருக்கும் நான் கொடுப்பேன். வாங்குகிறோம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இந்த 1000 ரூபாய் வாங்குறதுனாலயே நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு அவர் நம்புறாரா? இந்த 1000 ரூபாய் வர்றதுனால விராலிமலையில் இருக்க அக்காலாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புகிறாங்களா? சொத்துரிமை கொடுத்த கலைஞருக்கே ஓட்டு போடாத மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கல்ல. கலைஞர் தான் சொத்துரிமை பெண்களுக்கு கொடுத்தாரு. நன்றி உணர்ச்சியோடு திமுகவுக்கே உதயசூரியனுக்கா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது இல்லைம்மா கணக்கு, லாப நட்ட கணக்கே இல்லை, ஓட்டு கணக்கே இல்லை. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், உங்கள் பிள்ளையா சொல்கிறேன். பிருத்திவி எந்த ஸ்கூலில் படிக்கிற? நல்லா வந்து மாட்டின ஒன்றுன்றியா? எந்த ஸ்கூலில் படிக்கிற? சரி, பின்னாடி அந்த குட்டி பாப்பா சடை போட்டிருக்கீ, நீ எந்த படிக்கிற? எத்தனாவது படிக்கிற? 6. சரி, இந்த கடைசி வரிசையில் ஒரு குழந்தை ஒரு அக்கா ரொம்ப நேரமாக தூக்கி காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரில. இருக்கீங்களாக்கா? சின்ன பொண்ணோ பையனோ? சரி, இந்த வரிசையிலையும் குழந்தைங்க இருக்காங்க. அண்ணா எத்தனாவது ஸ்கூல் போகிறானா? பால்வாடி போகிறான். நல்லா கேட்டுக்கங்க, நான் என்ன சென்சஸாக எடுக்க வந்திருக்கேன், அண்ணன் பிள்ளை பால்வாடி போதா, இது 7வது படிக்கிறா 6வது படிக்கிறான்னு அது இல்லை. குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பீங்கல்ல, ஒரே ஒரு காரணம், திமுக கூட்டம் நடக்குதான், மதிவதனி பேசுதான், கூட்டம் கேட்க பிள்ளைய கூட்டிகிட்டு வரவனு கூட்டிகிட்டு வரல, வீட்டையா பார்த்துக்க மாட்டார். இதை விட்டுட்டு போய் இது இம்சை பண்ணுச்சுன்னா வீட்டுக்கு போய் சண்டை வரும், அதனால தூக்கிட்டு வந்துடுவோன்னு தூக்கிட்டு வந்தவங்க தான். அதில் மனசார நான் அந்த அண்ணனை பாராட்டுறேன். பொதுக்கூட்டத்தில் பிள்ளைய தூக்கி வச்சிருக்கிற ஒரு ஆண் இருக்கார் அப்படின்றதே நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷமான செய்தி தான். இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எனக்கு உங்களை பார்த்தாலே தெரியுது, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இந்த பக்கம் இருக்கவங்க. நாள் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க, மாதம் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க, வருஷம் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க. உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன், ஏன் பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி வேலை பார்க்குற, விராலிமலையில் வீடு வாங்க போறியான்னு கேட்டால் எதை கொண்டு அடிப்பீங்க? என்ன நான் வேலைக்கு போகிறத பார்த்தா உனக்கு விராலிமலையில் வீடு கட்டுற மாதிரி இருக்கான்னு கேட்பீங்க. ஐயா கிட்ட போய் என்னையா புதுக்கோட்டையில் இடம் வாங்க போறியான்னு கேட்டால் நான் சாப்பாட்டுக்காக வேலைக்கு போகிறேம்மான்னு வரு. இப்போ உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் யாராக வேணா இருக்கலாமா, முன் வரிசையிலேருந்து கடைசி வரிசை ஒரே ஒரு கனவு இருக்கும். இந்த கனவை நான் சொல்லட்டுமா கரெக்டாக? வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும், கார் வாங்கணும், மோடி மாதிரி ஆகணும், அதெல்லாம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கனவு இருக்கும். நான் படிக்கலை, என் பிள்ளைய எப்படியாவது 4 வார்த்தை படிக்க வச்சிடணும்னு ஒரே ஒரு கனவு தான் எல்லாருக்கும் இருக்கும். இந்த கை தட்டாமல் உட்காந்துருக்க அண்ணன் அப்பா அம்மாக்கெலாம் ஏதாவது வேறு கனவு இருக்கா? சொல்லுங்களேன். நம்ம மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளைய பற்றி பேசினாலும் முரடான்னு உட்காந்துருப்போம்னா என்னக்காது? பொதுக்கூட்டம் கேட்க வர்றதே, வீட்டில் நம்ம பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் போய் நீங்கள் பேச முடியுமா? யாரையாவது பார்க்க முடியுமா? இப்போ உங்கள் சார்பாக உங்கள் வீட்டுக்காரரை நான் திட்டுறேன்னா கை தட்ட வேண்டியதானே? அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது நமக்கு? உங்கள் சார்பான நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? இல்லை. இப்போ கேளுங்க,
விளையாட்டாக இல்லை, கொஞ்சம் சீரியஸாக கேளுங்க. பால்வாடி போது என் பையன் மடியில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த குழந்தை அடுத்த வருஷம் 1வது போகும். அண்ணன் அரசு பள்ளியில் கொண்டு போய் சேர்ப்பார். இங்கே இருக்க 5வது படிக்கிற பாப்பா இப்போ அரசு பள்ளிக்கு போயிட்டுருக்கோம். இந்த அரசு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தர்றது நமக்கு தெரியும். இது என்ன பெரிய விஷயமா? காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். ஓட்டுக்காக காலையில் சாப்பாடு போடுறாங்கன்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னால், இந்த பால்வாடி படிக்கிறவர் 18 வயசாகி, இவருக்கு 18 வயசு ஆகிறப்ப எத்தனை பேர் ஏமாத்துறதுக்கு புதுசாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க பக்கம் போவானா நம்ம பக்கம் இருப்பானான்னு நமக்கு தெரியாது. 18 வயசாகி ஓட்டு வாங்கி திமுகவுக்கு ஓட்டு போடணுன்ற நம்பிக்கையிலையா கொடுக்குறாரு? இல்லை. ஒரே செய்தி தான். கலைஞராக இருந்தாலும் சரி, முதல்வர் தளபதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சியில் வந்து செய்யக்கூடியது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற தொலைநோக்கோடு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த காலை உணவை கொடுத்தப்ப இங்கே கணவனை இழந்த அம்மாமார்கள் இருப்பீங்கள்ல, இருக்கீங்களாம்மா? நான் தனி பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை. எங்கள் அப்பா என்னோட 15 வயசில் இறந்துட்டார். எங்கள் அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அரசு வேலையில் இருந்ததுனால எங்களுக்கு கவலை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வளர்ந்துருக்கலாம். ஆனால் நான் கவலை இல்லாமல் வளர்ந்தேன்றதுக்காகவே இங்கே பார்த்தாலே தெரியுது, பாதி அம்மாக்கள் வீட்டுக்கார் ஒன்று இறந்துருப்பாங்க, இல்லை விட்டுட்டு போயிருக்கலாம். இந்த கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கிராமத்தில் ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க. அவங்க கூட லீவுக்கு போகிறப்ப நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை வரும், உங்கள் வாழ்க்கையை சொல்கிறேன், இடுப்பில் ஒரு கை குழந்தைய வச்சுட்டு வரும். நீ ஏன் அரஜான் தான் இருக்க, அந்த பிள்ளை யாருன்னு கேட்டால், இது 5வது படிக்கும், தங்கச்சி பால்வாடி படிக்கும். தங்கச்சியை கொண்டு வந்து பால்வாடியில் விட்டுட்டு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரும். ஸ்கூலுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பிரேக்கில் டீச்சர் பால்வாடிக்கு போயிட்டு வரேன்னும். என்னன்னா தங்கச்சி பத்திரமா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரும். மதியம் இது சாப்பிட்டு முடிச்சு தங்கச்சி சாப்பிட்டு தூங்கிடுச்சான்னு பார்க்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 2 பிள்ளைகளையும் பெத்த அம்மாவுக்கு இந்த 2 குழந்தைக்கு சோறு போட தான் அந்த அக்கா வேலைக்கே போகும். பிள்ளை வயிற்ற நிரப்ப தான் வேலைக்கு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலையில் சாப்பாடு கொடுக்கறதோட அர்த்தம், இந்த 2 குழந்தையும் ஸ்கூலில் வந்து சாப்பிட்றோம். வீட்டில் இருக்க சாப்பாடை நீ சாப்பிட்டுக்கம்மான்னு சொல்லி பெண்களுக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு பெயர் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்தப்ப எதிர்த்த கட்சிக்கு பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக. பச்சை பிள்ளைகளுக்கு சோறு கொடுப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத மோசமான மனநிலையில் அதிமுக மாறினதுக்கு என்ன காரணம்னா, அவங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறது பிஜேபி கூட. பிஜேபியை போல மிக ஆபத்தான, வன்முறையான, மோசமான கட்சி இந்தியாவில் கிடையாது. கேமரா இருக்கு, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன் ஆபத்தான கட்சின்னு கேட்டிங்கன்னா, உன் பேர் என்ன தம்பி? என்னடா எல்லாம் சிக்ஸுன்றீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. பிரதிக்ஷன்னா எத்தனாவது படிக்கிற? 7th. கொஞ்சம் உன்னை வந்து எல்லாத்தையும் காமிச்சிரு. விராலிமலை மக்களுக்கெல்லாம் உன்னை அறிமுகப்படுத்துவோம். வா, நம்ம பிள்ளை தான், கை தட்டுங்க, வாடா. இது என்ன மேடைக்கே வர, இங்கே வர மாட்டியா? பிரதீக்ஷன் இவரை வந்து ரொம்ப நேரமாக தொகுதி பொறுப்பாளர் அக்கா அஞ்சுகம் பூபதி கிட்ட வந்து ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டே இருந்தான். கையெல்லாம் அக்கா கொடுத்தாங்க. எனக்கு உண்மையாக மகிழ்ச்சி. நினச்சி பாருங்க, பிரதீக்ஷனா அவங்க என்ன சொந்தக்காரங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் முதல் தடவை பார்த்துருப்பீங்க, அப்படி தானேக்கா? நின்னா வாடான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அவன் அதை சக்ஸஸாக முடிச்சுட்டு வந்து மேலே வந்து சொல்லிட்டான். இப்போ என்னன்னா, சரி கீழே போயிடு பாவம், போ போ. இந்த குழந்தை இவனை பார்த்து இவன் படிக்கிறான்னு அவங்க பெற்றவங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் நியாயம் இருக்குது. அவன் வளர்ந்து கால் வயிறு கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆட்கள் இன்றைக்கி வரைக்கும் பிரியாணி வரைக்கும் கூட அப்டேட் ஆகல. பிரியாணி போடு என் பிள்ளைன்னு சொல்கிறோமா, கஞ்சி ஊற்று என் பிள்ளைன்றோம். அவன் ஊற்றுவானா இல்லைன்னா அவனுக்கு தான் தெரியும். அது இல்லை கதை. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல. எதுக்குங்க எங்களுக்கு சந்தோஷம் வரணும்? எங்கள் பிள்ளை 7வது படிக்குது, 8வது படிக்குது. உங்கள் ஜாதி தெரியுமா எனக்கு? நீங்கள் என்ன மதம்னு எனக்கு தெரியுமா? உங்கள் ஜாதி எனக்கு தெரியாது. இங்கே இருக்க நீங்கள் என்ன சமூகமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பேசுகிற மதிவதனி என்ன சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பெற்றவங்க சந்தோஷப்பட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையெல்லாம் படிப்பதில் தான் என் வெற்றி இருக்கிறதுன்னு. அத்தனை திட்டங்கள்,
நீங்கள் ஸ்கூல் குழந்தை பிறந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டா போதும், அவர் வளர்த்து கொடுக்குறேன்றார். இதெல்லாம் செய்கிறப்ப தம்பி மாலை போட்டிருக்காரு. தம்பி மட்டும் இல்லை, நான் இங்கே பார்த்தா பாதி அண்ணன்மார்கள் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க. கையோடு அந்த புத்தகத்தை மறக்காமல் வச்சுருக்கேன். அண்ணன் நிற்கிறாங்களான்னு தெரில. மாலை போட்டுட்டு மேலே வந்தார். என் கையில் ஒரு புக்கு கொடுத்தாரு. புக்கு பேர் இவர்தான் பெரியார் அப்படின்னு கொடுத்தாரு. இருக்கீங்களா அண்ணே? பின்னாடி இருக்காரா? சரி, நிற்கிறாரு. நினச்சி பாருங்கக்கா, நினச்சி பாருங்கண்ணே. நின்று கேட்டுட்டு இருக்கவங்க யோசிச்சு பாருங்க. சாமியே இல்லைன்னாரு பெரியார். சாமின்னு தான் அவங்களையே மாலை போட்டால் கூப்பிடணும். அவர் பெரியார் புக்கு கொடுக்குறாரு. ஏன் என்னன்னு கேட்டால், இந்த பெரியார்னால தான் சாமி கும்பிட்ற எங்கள் அம்மாவும், மாலை போட்டிருக்க எங்கள் பாட்டியும், விரதம் இருக்கிற எங்கள் அத்தையும், ஊரில் இருக்க எல்லா கோவிலுக்கும் போகிற எங்கள் பாட்டியும் ஆண்களுக்கு நிகராக நாற்காலி போட்டு உட்கார்ந்து பொதுக்கூட்டம் கேட்க முடியுது, மதிவதனி மேடையில் ஏறி பேச முடியுது, ஒட்டுமொத்த தொகுதிக்கும் பார்வையாளராக மருத்துவர் அக்கா அஞ்சுகம் பூபதி இருக்க முடியுதுன்னா இதை சாதித்த தலைவருக்கு பெயர் பெரியார். இப்போ நமக்கு ஒரு சமத்துவம் இருக்குல்ல, இந்த சமத்துவத்திற்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபி. இப்போ தம்பி மாலை போட்டிருக்கான், நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்களாம் எங்கள் மக்கள் தான். வெளிப்படையாக நான் சொல்கிறேன், அவன் மாலை போட்டிருக்கிறது என் கண்ணை உறுத்துமா? இன்னும் மாலை போட்டிருக்கான், நம்ம சாமி இல்லைன்றமே எனக்கு தோணுமா? சரி, நான் சாமி இல்லைன்றதுனால உங்கள் பைப்பை திறந்தால் தண்ணி வராமல் இருக்க போதா? அந்த பாட்டி குங்குமத்தை வச்சுட்டு இல்லைம்மான்றாங்க. இதுதான் தமிழ்நாடு, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் போனீங்களா பாட்டி? இல்லை, நீங்கள் போகலனா இல்லை, உங்கள் பேத்திங்க தமிழ்நாட்டில் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, உலகம் ஃபுல்லாக போவாங்க. அவன் போட்ட மாலை என் கண்ணை உறுத்தாது. இங்கே உட்கார்ந்துருக்க முஸ்லீம் அண்ணன் இஸ்லாமியர்களுடைய குல்லாவோ அவங்களோட ஹிஜாப்போ உங்கள் கண்ணை உறுத்தாது. இங்கே இருக்க கிறிஸ்தவர்களுடைய சிலுவையோ சர்ச்சோ நம்மளை உறுத்தாது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் நீ யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் சமமாக இருக்கலாம் என்ற நிலையை உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நேர் எதிராக பிஜேபி ஆட்சி நம்மளை பிரித்து படிக்காதன்றாங்கம்மா. படிக்காதன்னு ஒரு ஆட்சி சொல்ல முடியுமா? ஒன்றிய பாசிச மோடி சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் பேசின எதை நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த செய்தியை நல்லா கேட்டுக்கங்க. பால்வாடி படித்து இன்னும் 2 வருஷத்தில் அவன் எத்தனாவது போவான்? 2வது போயிடுவானா? 2வது முடிச்சு 3வது போவான்ல அந்த தம்பி. அந்த ஒரு அக்கா மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க, ஸ்கூல் போதாக்கா? இல்லை, கனவோடு உட்கார வச்சுருப்பீங்கள்ல பிள்ளைங்கள. அதுங்களுக்கு 3வது போனோன்னே பிஜேபி சொல்லுது, மோடி அரசு சொல்லுது, நல்லா கேட்டுக்கங்க, அதுங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமா, பொது தேர்வாம். விராலிமலையில், இலுப்பூரில், புதுக்கோட்டையில், அறந்தாங்கியில், ஆலங்குளத்தில், இங்கே இருக்கக்கூடிய பல கிராமத்திலேருந்து நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகும். 3வது பரீட்சை வச்சா பாஸ் பண்ணுமா? நல்லா கேளுங்க. இல்லை, நீங்கள் மற்றவங்க கவனிங்க. 3வது பரீட்சை வச்சா அந்த குழந்தை பாஸ் பண்ண முடியுமா? அண்ணனுங்க சொல்லுங்க. பொது தேர்வு வச்சு ஃபெயில் ஆகிட்டா என்னையா பண்ணுவேன்னு கேட்டால் மோடி சொல்கிறாரு, தொழிற்கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம். தொழிற்கல்வினா என்ன? நம்ம என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? நம்ம தாத்தா என்னவா இருந்தார்? பாட்டி என்ன வேலை பார்த்தாங்க? அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? திரும்ப நீ விவசாயம் பாரு, திரும்ப நீ நெசவு தொழில் பாரு, திரும்ப நீ தினக்கூலியாரு, திரும்ப நீ பெட்டிக்கடை வை. இதெல்லாம் செஞ்சு உன் பிள்ளைலாம் படிக்காமல் போட்டோன்னு மோடி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு முதல்வர் சொல்லுகிறார், அருமை பெருமக்களே, பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பெற்றவர்கள் நல்லா கேட்டுக்கங்க. மோடி கொண்டு வந்தாலும் சரி, அமித்ஷா கொண்டு வந்தாலும் சரி, பிஜேபி கொண்டு வந்தாலும் சரி, புதிய கல்வி கொள்கையை, தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கக்கூடிய கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு மிக்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் முதுகெலும்போடு சொல்றாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா பண்ணாரு? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. மோடி என்ன சொன்னாலும் சரின்னாரு. புதிய கல்விக் கொள்கையா? சரிங்கய்யா. 3வதுக்கு பரீட்சையா? சரிங்கய்யா. 3வது படிக்கிற பிள்ளைக்கு பேனா பிடிக்க தெரியுமா? ஒன்றும் வேண்டாங்க்கா,
நான் உங்கள் பிள்ளை வயசு தாராளமாக கேட்கலாம். பாத்ரூம் வருதுன்னா அது யாரை தேடும்? உங்களை தான் தேடும். மா யூரின் வருதுமான்னோ, மா டவுசர் அவுத்து விடுமான்னுவான், மா வாமா வாமான்னு கத்தும். அந்த பிஞ்சு குழந்தைகளோட கையில் பேனாவை கொடுத்து பரீட்சை எழுத வைக்கிறதே வன்முறை. அந்த குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன்னு ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா அதை விட மோசமான அயோக்கியத்தனமான செயல் எதுவும் இருக்க முடியாது. இதை யாருக்காக பேசுகிறாரு? ஓட்டுக்காகவா? இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள்லாம் ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், விராலிமலை மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் 2026 தேர்தலில் வெற்றி பெற இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான், அந்த கூட்டணி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் விராலிமலை மக்கள் நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து சண்டை போடுவேன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நஞ்ச சண்டை கிடையாது. எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஐயாவுக்கு சொல்கிறேன், அண்ணனுக்கு சொல்கிறேன், 2152 கோடி ரூபாய் காசை ஒன்றிய அரசு நமக்கு தரல. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க, கடனை திரும்ப தரலன்னா போய் கேட்பீங்கல்ல. திரும்ப தரலன்னா கடனை கேட்குறவர் எப்படி கேட்பாரு? கொடுன்னு கேட்பாரு, பிரச்சனை பண்ணுவார். ஆனால் கடன்காரவங்க கூட, கந்து வட்டிக்காரவங்க கூட கொடுத்த காசை தானே கேட்பாங்க. கொடுத்த காசை கேட்காம கொடுக்காமே வந்து காசு கேட்டால் விடுவீங்களா? நீ பக்கத்து வீட்டில் காசை வாங்கிட்டு என்கிட்ட வந்து எது கேட்குறேன்னு கேட்பீங்கல்ல பாட்டி. ஆனால் மோடி என்ன பண்ணுறாருன்னா, வாங்கினது நம்ம காசு, நம்ம வரியை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி ரூபாயை தரமாட்டேன்னு சொன்னப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? உங்கள் தொகுதியுடைய எம்எல்ஏ விஜயபாஸ்கர் கேள்வி வேண்டாம், மூச்சாவது விட்டுருக்கணும்ல. எதிர்கட்சியில் மூச்சு கூட விடாதப்ப ஒரே ஆளாக நின்று, ஒத்தையாக நின்று 2152 கோடி ரூபாயை கொடுத்தா நீ ஹிந்தியை ஏற்றுக்கணும்னு மோடி சொன்னார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஹிந்தி படித்து என் பிள்ளை வீணாக போக முடியாது. 2000 கோடி இல்லை, 5000 கோடி இல்லை, 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். யாருக்காக? நான் வெளிப்படையாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கூச்சம் இல்லாமல் கை தூக்கலாம். இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல, முதல் தலைமுறையாக படித்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டேன்னா நிறைய பேர் கை தூக்குவீங்க. தாத்தா எத்தனை பேர் படித்தவர்னு கேட்டால் நம்ம கை தூக்க முடியுமா? தாத்தா காலேஜ் போயிருக்காரான்னு கேட்டால் நம்ம கை தூக்க முடியுமா பாட்டி? முடியுமாக்கா? தாத்தா சொல்லுங்க, நீங்களே தாத்தா, உங்க தாத்தா படிச்சாரான்னு கேட்டால் கை தூக்குவோமா? அப்பா படிச்சாரான்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவோம்? படிக்கல, அம்மா படிக்கல. அவங்க படிக்காததுக்கு பல காரணம் இருந்துச்சு. ஜாதியை சொன்னாங்க, மதத்தை சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம், ஒரு கட்சி தான் சொன்னது, எல்லோரையும் படிக்க வைப்போம். நீ பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், எந்த ஜாதியாக வேணா இருக்கலாம், எப்படியாவது படித்து மேலே வந்துரு. கை கட்டி எத்தனை பேர்கிட்ட வேலை பார்த்தியோ, கை நீட்டி சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு போன்னு சொன்ன இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம், முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற முதலமைச்சர். உண்மையாக சொல்கிறேன், பெண்கள் நீங்கள் யாருக்கு நன்றியோடு இருக்கீங்களோ இல்லையோ, மனசார சொல்கிறேன், பெரியாருக்கும் கலைஞருக்கும் நன்றி சொல்லணும். பெரியாரை கூட விட்டுருங்க, ஐயோ சாமி இல்லைன்ட்டாரேன்னு நீங்கள் பயப்படலாம். கலைஞருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதுக்கு பிள்ளைகளை வளர்த்தப்ப கல்யாணம் தான் பண்ணி வைக்க போகிறேன்னு ஆயிடுச்சு. 8வது வரைக்கும் படிக்க வைமான்றாரு. 8வது வரைக்கும் படிக்க வச்சா மாப்பிள்ளை கிடைக்காது, 10வது வரைக்கும் படிக்க வச்சா புள்ள ஓடிடும்னு பேசினப்ப அந்த முதலமைச்சர் சொன்னார், 8வது வரைக்கும் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சாதான் திருமண உதவித்தொகையை தருவேன் சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யார் வந்தால் நமக்கு சொல்கிறதுக்கு? நான் இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்குறேன், பெண்கள் சொல்ல வேணாம், ஆண்களே சொல்லுங்கள். எத்தனை கேள்வி அவங்கள்ட்டே கேட்குறது. அண்ணே இல்லை, இது பணத்துக்கு கடவுள் யாருண்ணே? பணத்துக்கு, பொருளுக்கு லட்சுமியா? ஆமாம் தானே? என்ன ஒரே நாளில் டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு? இல்லை கரெக்டு தானே? அப்புறம் எதுக்கு எல்லாம் முழிக்கிறீங்க? லட்சுமி. சொத்துக்கு, பணத்துக்கு, பொருளுக்கு கடவுளே பெண் தான். ஆனால் தமிழ் சமூகத்தில், இந்தியாவில் பெண்களுக்கு சொத்து கொடுக்கல. இது எவ்வளோ முரண்! கடவுளே சாமியே பொண்ணு தான், பெண் தான்.
ஆனால் எங்களுக்கு சொத்து கொடுக்கலங்க. கடவுளுக்கே சொத்து கொடுக்காதப்ப லட்சுமிக்கும் சேர்த்து சொத்துரிமையை பெற்றுத்தந்த இயக்கம் திராவிடர் இயக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தீர்மானம் போட்டது தந்தை பெரியார். இன்னைக்கு நீங்கள் போய் நான் ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறேன், என் சொத்தை வாங்கி கொடுமான்னு வரக்கூடிய அம்மாமார்கள்ட்ட நான் சொல்கிறது, சொத்து கேட்டு சண்டை போடுறீங்கல்ல, அரை ஏக்கர் இருந்தாலும் எனக்கு பாதியை பிரித்து கொடுன்னு. பெண்களுக்கு ஆள தகுதி இருக்குன்னு சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். உள்ளாட்சிகளில் இன்னைக்கு 50% பெண்கள். இன்னைக்கு அக்காவை ஏன் நம்ம இவ்வளோ பாராட்டுறோம்னா, வணக்கத்திற்குரிய துணை மேயர் புதுக்கோட்டையினுடைய மேயரும் பெண் தான். 50% பெண்கள். அடுப்பு தானே எரிக்க தெரியும்னு சொன்னப்ப, எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் இருக்குல்லக்கா, கேஸ் அடுப்பு 2 பர்னர் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, அதனால சொல்கிறேன். சொன்னால் நீங்கள் எப்படி ரெட்டையில போய் ஓட்டு போடுவீங்க, அதனால நான் சொல்கிறேன். கலைஞர்கிட்ட சொல்கிறாரு எல்லாருக்கும் கேஸ் அடுப்பு கொடுக்க போகிறேன்னு. அப்படிங்களா, சரிங்க. எத்தனை பர்னர்? 2 பர்னர். 2 பர்னர்னா 2 அடுப்பு. 2 அடுப்பு கொடுத்தா நிதி பத்தல, 1 அடுப்பு கொடுங்கன்றாரு. கலைஞர் சொல்கிறாரு, ஏங்க நான் அடுப்பு கொடுக்கறதே 3 மணி நேரம் வேலை பார்த்து விறகடுப்பில் ஊதி ஊதி உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காமல் அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுப்புட்டு வெளியே வந்து வெளி வேலையை பாருமா, உலகத்தை பாருமான்னு சொல்கிறதுக்கு தான். 1 அடுப்பு கொடுத்தேன்னா அவங்க வேலை சீக்கிரம் முடியாது, நிதியே இல்லைனாலும் பரவாயில்ல, சமையல் கட்டிலிருந்து பெண்களை வெளியே கொண்டு வருவதற்கு 2 பர்னரோட அடுப்பு தரேன்னு தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அவர் மகன் சொல்லுகிறார், மா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கல்ல, நீங்கள் வேலைக்கு போங்கம்மா. எங்கள் வேலைக்கு போன்றீங்க, பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு வீட்டையாட்ட தானே காசு வாங்கணும். அவர் முறைக்கிறாரு. கோவிலுக்கு போகணும், யார்கிட்ட காசு கேட்கணும்? கையை பிசைஞ்சிட்டே நிற்கணும். இவர் வந்து கலெக்டர் மாதிரி நம்ம கொடுக்குற வரைக்கும். இன்னைக்கு தேதிக்கு என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, மாதம் பெண்கள் கையில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் பஸ்ஸு காசை மிச்சப்பிடிச்சி 800 ரூபாய் வச்சுருப்பீங்க. வீட்டையா கிட்ட யார் போய் கையை பிசைஞ்சிட்டு நின்னீங்களோ, இன்னைக்கு வீட்டையாலாம் வந்து நின்றுக்கிட்டு மா ஒரு 100 ரூபாய் கொடுமா, இல்லைங்க அதான் மாதம் 1000 ரூபாய் வருதுல ஒரு 100 ரூபாய் கொடுமான்னு கையேந்தி இருந்த பெண்களை எங்ககிட்ட கை நீட்டி நீ காசு வாங்கிக்கன்னு சொல்ல வைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உச்சி முகர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம், விராலிமலை மக்கள் சொல்ல வேண்டாம், புதுக்கோட்டை சொல்ல வேண்டாம், தமிழ்நாடே சொல்ல வேண்டாம். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முக்கியமான பத்திரிகைகள் சொல்லுகிறது, தமிழ்நாட்டின் நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 3 செய்தியோடு நான் முடிச்சிடுறேன். என் கையில் ஒரு புக்கு இருக்குது. நான் ஏன் புக்கை கொண்டு வந்து பேசுகிறேன்னா, இங்கே பல பேர் படிக்காதவர்களாக இருப்பீங்க. படிக்காதவங்க கிட்ட போய் புக்கை காட்டுற அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, இங்கே இருக்க நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளை படிக்கணும்னு கனவோடு இருக்கீங்கல்ல. நான் படித்த பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லுவேன், அப்பாமார்கள் கேட்டுக்கங்க, அம்மாமார்கள் கேட்டுக்கங்க. மதிவதனி வக்கீலாக படித்து மேடைக்கு வந்து நிற்கிறேன்னா இது எனக்கான இடம் இல்லை. யாருக்கான இடம் தெரியுமா? விராலிமலையில் யாரோ ஒரு பெண் குழந்தை கூட்டம் கேட்டுட்ருக்கோம். கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சொல்லும், அம்மா அந்த அக்கா வக்கீல் படிச்சிருக்காங்களாம், நானும் வக்கீல் படிக்கட்டான்னு கேட்கும். நான் பேசக்கூடிய பேச்சு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண்ணுக்கு கனவாக மாறும். கிராமத்திலேருந்து உங்கள் பிள்ளையோ பையனோ புத்தக பையோடு பஸ் ஏற வருவாங்கப்பா. அப்படி வர்றப்ப யாரோ ஒரு பாட்டி தெருமுக்கில் உட்காந்து சோறு ஊட்டுவாங்க. இங்கே பாரு அந்த அண்ணன் மாதிரி படிக்கணும், அந்த அக்கா மாதிரி படிக்கணும் சொல்லுவோம்ல. அப்போ படிக்க போகிற ஒரு பிள்ளையும் அவங்க கனவை தாங்கி மட்டும் போல தமிழ்நாட்டின் கனவை தாங்கி செல்கிறது. இதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாதிச்சிருக்காரு. விராலிமலை தொகுதிக்கு நம்ம நிறைய திட்டம் வேணும்னு கேட்குறோம். இதெல்லாம் யார் வந்து சட்டமன்றத்தில் கேட்கணும்? சும்மா சொல்லுங்களேன், யாராவது பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்கள், யார் வந்து சட்டமன்றத்தில் என் தொகுதிக்கு இது வேணும்னு கேட்கணும்? எம்எல்ஏ. அந்த கருப்பு சோப்பு துண்டை விட்டுருங்க, பின்னாடி எதுக்கு வந்தோம்னு உட்காந்துருக்க அம்மாமார்கள்லாம் சொல்லுங்கள், யார் கேட்கணும்? சும்மா சொல்லுங்கம்மா. எப்போ பேசுறது? ரெக்கார்ட் பண்ணல, சொல்லுங்க. இருங்க பின்னாடி சொல்லுங்க. எம்எல்ஏ தானே பாப்பா சொல்லுது, அதுவே எனக்கு போதும். எம்எல்ஏ கேட்கணும். எம்எல்ஏ யாரு?
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்கணும். நான் உங்ககிட்ட பந்தயம் கட்டுறேன். இங்கே இருக்க நீங்கள் யாராவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் எழுந்து என் தொகுதிக்கு இது வேண்டும்னு சண்டை போட்டு ஏதாவது திட்டத்தை விராலிமலைக்கு கொண்டு வந்தாரா? ஏங்க கொண்டு வர முடியல? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுக்க மாட்டாரு போலன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக தேர்தல் வரப்போ சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கான எண்ணம் இருக்கிறது, கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறது. ஆனால் விராலிமலை மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மாண்புமிகு விஜயபாஸ்கருக்கு துளியும் எண்ணம் கிடையாது. எப்படி அப்படி இருக்க முடியும்? நான் இன்னும் சொல்றேனே, திமுகவினுடைய ஏதாவது ஒரு தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியில் போய் பாருங்க, அவங்க ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல அந்த ஊரையே மாத்திருப்பாங்க. ஆனால் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு விராலிமலைக்கு வரக்கூடிய எல்லா நேரத்திலும் பார்க்கிறேன், உங்கள் தொகுதியில் ஒருத்தர் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. அவரை தவிர ஒருத்தர் வளரல. வளர்ச்சினா என்ன தெரியுமா? இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி கூட்டத்தில் பேசுகிறேன், என் உருவம் கொஞ்சம் சின்ன உருவம். அடுத்த முறை நான் கூட்டத்துக்கு வரப்போ பார்க்குறீங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இந்த பக்கம் இப்படியே இருக்குது. நீங்களாம் என்னக்கா சொல்லுவீங்க என்னை பார்த்து? மதிவதனி வளர்ந்து விட்டார் அப்படியா சொல்லுவீங்க? எதுக்குமா ஒரு பக்கம் வீங்கி இருக்கு கேட்பீங்கல்ல. ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வீக்கம், 2 பக்கம் வளர்ந்தாதான் வளர்ச்சி. விஜயபாஸ்கர் வீங்கி இருக்கிறார், வளரவில்லை. வளர்ச்சி வந்து சேரல. அந்த வளர்ச்சி வந்து சேரணும்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எனக்கு தெரிந்து இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். எனக்கு படிக்க படிக்க ஆச்சரியமாக இருந்துச்சு. கடைசியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் வரைக்கும் கேட்டுக்கங்க. எக்கனாமிக் க்ரோத், ஃபேக்ட்ரி, எலக்ட்ரானிக் குட், டெக்ஸ்டைல், லெதர், விமென் ஒர்க் ஃபோர்ஸ், டாக்டர், ஜிஆர், பிஹெச்டி ஸ்காலர், செஸ் கிராண்ட் மாஸ்டர். உங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லுகிறேன். பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, டெக்ஸ்டைல், ஜவுளி, லெதர்னா உங்களுக்கு தெரியும், விமென் ஒர்க் ஃபோர்ஸ், பெண்களுடைய உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள், மருத்துவர்கள், கல்வி விகிதம், பிஹெச்டி ஸ்காலர், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், செஸ் கிராண்ட் மாஸ்டர், விளையாட்டு, கல்வி தொடங்கி பொருளாதாரம் தொடங்கி விளையாட்டு வரை. நான் சொல்லலை, திகாகார பிள்ளை சொல்லலை, திமுககாரவங்க சொல்லலை, மோடி ஆளக்கூடிய இந்தியா ஒன்றிய அரசு சொல்லுகிறது. இத்தனை துறையிலும் நம்பர் 1 தமிழ்நாடு. நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் $1 trillion கனவு காண்றாரு. $1 trillion எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்னா, இங்கே படிக்கிற பிள்ளை நாளைக்கு வேலைக்கு போகணும், ஆமாவா இல்லையா? டிகிரி முடிக்கிறதுக்குள்ள புதுமை பெண் திட்டம் தரோம், தமிழ் புதல்வன் திட்டம் தரோம், 1000 ரூபாய் தரோம். இந்தியாவிலேயே பெண் கல்விக்காக, இந்தியாவில் இல்லை மன்னிக்கணும், உலகத்திலேயே பெண் பிள்ளைகள் கல்விக்காக மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. மோடி அரசு காசு தர மாட்டுது, எதுக்கும் நிதி தர மாட்டாங்க. இவர் நிதி கொடுக்கறத விடவே மாட்டாரு. எப்படி முடியும்? எப்படியாவது என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன் கொடுத்துட்டாரா? இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய். நீங்கள்லாம் படித்து முடிச்சு வேலைக்கு வரணும்ல. வேலைக்கு வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துக்கிட்டு, ஒரு அக்கா பயங்கரமாக குல்லாவை போட்டுட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆரன் சேலையை வச்சுக்கிட்டு. உங்களை நான் சொன்ன உடனே நீங்கள் கூச்சப்பட்டு கீழே குனியக்கூடாதுக்கா. இத்தனை பேருக்கு மத்தியில் நான் உங்களை தான் கவனிச்சிருக்கேன்னா அது உங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். அதனால் நீங்கள் குனியவே கூடாது, நிமிர்ந்து தான் உட்காரணும். அந்த அக்கா இப்படி குளிருக்கு குல்லாவை போட்டு சேலையை போத்திட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு பொண்ணோ பையனோ படித்து முடிச்சிடுது, 12வது முடிச்சிடுது, காலேஜ் போது 1000 ரூபாய் கிடைக்கிது, படிக்கிறாங்க, வந்துடுறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்கு போகணுமான்றாங்க. வேலைக்கு போகணும்பான்றாங்க. எங்கம்மா வேலைக்கு போகிற? சென்னையில் வேலை கிடச்சிருக்கு. ஐயோ சென்னைக்கா? அங்கே போய் என்னம்மா பண்ணுவேன்? வேணாம்மா இங்கே ஏதாவது வேலை பாருமா. இந்த பிள்ளை ஐடி படிச்சிருக்கோம், இன்ஜினியர் படிச்சிருக்கோம், இங்கே என்னத்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் தொகுதியில் வேலைக்கு போகிறது? எங்கே வேலைக்கு போக முடியும்? அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தொலைநோக்க பாருங்க. விராலிமலையிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை, உங்களுக்கு குழந்தை தானே, பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் ஆமான்றீங்க.
சென்னைக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்ற பயத்தில் பொம்பளை பிள்ளை அவ்வளோ தூரம் வேணான்னு அச்சப்படுறப்ப எனக்கு தேவை அந்த பெண் குழந்தை வேலைக்கு போகணும், இந்த ஆம்பளை பையன் வேலைக்கு போகணும். நீங்கள் சென்னைக்கு அனுப்பலன்னா என்ன, புதுக்கோட்டைக்கு டைடல் பார்க்கை கொண்டு வருகிறேன் என்று இன்றைக்கு அந்த முயற்சியில் இருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கனவுலையாவது நினச்சிருப்போம்மா புதுக்கோட்டைக்கு டைடல் பார்க் வரும்னு. புதுக்கோட்டைக்கு ட்ரெயின் வந்ததையே அதிசயமாக பார்த்த மக்களை நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு தாத்தா வந்து சொன்னார், புதுக்கோட்டையில் நான் ட்ரெயின் ஏற போகிறப்ப அம்மா புதுக்கோட்டைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்ததே அவங்க அவ்வளோ பெருமையாக நினச்சாங்களாம். விராலிமலையில் நான் வந்து கூட்டம் பேசியிருக்கேன். இங்கே எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் நடத்துகிற கூட்டம் உண்மையாகவே ஒரு தீகா கூட்டத்தையே ஒரு பெரிய கூட்டமாக நடத்தினார். வந்து பேசினவங்களில் பாதி பேர் தலை நரைச்சவங்க படிக்கலைன்றாங்க. சில பேர் சென்னைக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டால் போகலன்றாங்க. இப்போ சென்னைக்கு வரணுன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குல்ல, அது என்ன அச்சம்னா ரொம்ப சாதாரணமானது. ஐயோ ட்ரெயினில் புள்ள தனியாக போனோம், பஸ்ஸில் போனோம், அங்கே ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த பயம்தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியான மாநிலங்கள்னு பட்டியல் எடுத்தா அதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அச்சப்பட தேவையில்லை. இத்தனையும் சொல்லி புரிய வச்சு உங்கள் பிள்ளைய வேலைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் தான் புதுக்கோட்டைக்கு டைடல் பார்க் வர இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் விராலிமலைக்கே வந்தால் நல்லா இருக்குமே, விராலிமலை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தால் நல்லா இருக்குமே, வீட்டுக்கு பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கலாம். விராலிமலைக்கு வருவதை தடுக்கக்கூடியவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா விஜயபாஸ்கர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓட்டை இவருக்கு போட்டுட்டு திட்டம் வரலன்னா கேட்கணுமே. இப்போ உங்களில் ஒருவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஹலோ, நான் வந்து விராலிமலையிலேருந்து பேசுகிறேன், கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சிவப்பு ஸ்கார்ஃப் கட்டி உட்காந்துருக்கேன், நாளைக்கு எங்கள் தொகுதிக்கு இதை கொண்டு வந்துடுங்கன்னு சட்டமன்றத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற பாட்டி சொல்ல முடியுமா? சட்டமன்றத்தில் நின்று பேசுவதற்கு உங்களுக்கு ஒருவர் தேவை என்றால் அது அவர் நலனை மட்டும் யோசிக்காமல் உங்கள் நலனை யோசிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக இருக்க வேண்டும். சண்டை போட்டு கூட கொண்டு வரணும்ல. இப்போ நிதி இல்லைன்னு ஒரு வேளை அரசு சொல்லுதுன்னு வச்சுப்போம், தமிழ்நாடு அரசு எங்ககிட்ட காசு இல்லைன்றாங்க. காசு இல்லைன்னா போதும் எங்கள் தொகுதிக்கு கொடுங்க, சண்டை போடணும்ல. அந்த சண்டையை உங்களுக்காக யார் தெரியுமா போட்டுட்ருக்கா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சண்டை போட்டுட்ருக்கார். போன மாதம் புதுக்கோட்டைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்தார். என் நினைவு சரியாக இருந்தால் நவம்பர் 10ஓ 11ஓ வந்து அவர் பேசுகிறாரு, எல்லாவற்றையும் எனக்கு உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நிறைய ஆசை, செய்ய விடாமல் தடுப்பதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள், யார் தடுத்தாலும் பரவாயில்லை, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அனைத்தையும் நான் செய்வேன். இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன், வாக்களிப்பது உங்கள் உரிமை, யாருக்குனாலும் வாக்களிக்கலாம். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுவார், ஓட்டு போடுங்க, யார் என்ன கேட்டால். சூப்பராக காமெடி பண்ணுவார். எப்படின்னு கேட்டால் ஆட்சிக்கு வந்த பிறகு விராலிமலையில் டான்ஸ் ஷோ தானே நடத்த போகிறோம், அதனால் ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. நான் ஓட்டு போடுறப்ப நம்ம யோசிக்கணும், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், ஹீரோயினை சூப்பராக காப்பாற்றுவார், டப்பிங் பயங்கரமாக கொடுப்பார், மக்கள் செத்தா ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போயிடுவார். எப்படி இல்லை? எவ்வளோ எளிமையாகிடுச்சு பாருங்களேன் அரசியல். ஒன்று வேணாங்க, கூட்டத்தில் நிற்கிறோம், ஒரு குழந்தைக்கு ஏதோ முடியல, நான் உண்மையாக சொல்கிறேன், கூட்டத்தை நிறுத்திட்டு மாவட்ட செயலாளர் ஓடி வர மாட்டாரா? அது மனித இயல்புன்றதை தாண்டி திமுககாரவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு. அது ஆளுங்கட்சியாக இருந்தால் நிறைய வேலை பார்க்கணும், எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப நிறைய வேலை பார்க்கணுன்றது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்படி தான் வேலை பார்ப்பாங்க களத்தில் இறங்கி. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க, நேற்றுக்கு முதல் நாள் இங்கே இருக்க நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, நீங்கள் விவரம் அறிந்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், உழைக்கும் பெண்கள். இந்த அம்மா சொல்கிறாங்க, இவருக்கு மட்டும் ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்க 9 பேத்துக்கும் விஷம் வச்சுருவாங்களாம். எனக்கு என்ன கவலைன்னா, அவர் நிற்பாரானே தெரில எலெக்ஷனில். இதில் இந்த அம்மா யாருக்கு விஷம் வைக்கிற, இதெல்லாம் பாருங்கள். பண்பற்ற ஒரு சமூகத்தை ஒரு நடிகர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது திரைப்படம். எம்ஜிஆருக்கு டப்பிங் கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் எங்கள் பாட்டி போய் ஓட்டு போட்டிருக்கலாம், ஒரு நியாயம் இருக்குது. எம்ஜிஆர் பாடுற பாட்டெல்லாம் ஐயா பட்டுக்கோட்டை யாருதுன்னு தெரியாமல் எங்கள் பாட்டி ஓட்டு போட்டிருந்தா ஒரு நியாயம் இருக்குது.
இன்னைக்கு படித்த தலைமுறை தெரிய வேண்டாமா? நடிகர் நடிக்கிறார்னு தெரிய வேண்டாமா? சினிமா வசனம்னு தெரிய வேண்டாமா? எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் மேலேருந்து குதிச்சு காப்பாற்று வரான். எப்படி? ஸ்டண்ட் மாஸ்டர் படத்தில் குதிக்கிறவர். அவருக்கு பேர் நம்மளால டூப்புன்னு வச்சுட்டா இவரை நடிகராக்கிட்டான். உண்மையான டூப்பு யாரு? மேலேருந்து கீழே டூப்பை வச்சு குதிக்கிற எல்லா நடிகரும் டூப்பு தான். அவர்னு இல்லை. சண்டை போட்டு அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு களத்தில் யார் சண்டை போடுவா? ரீல் வெர்சஸ் ரியல். திரை எது தரை எது, அவ்வளோதான் நான் கேட்பேன். திரை எது? அண்ணன் அங்கே சண்டை போடுவார், இங்கே நமக்கு பிரச்சனைனா வாய் திறக்க மாட்டார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம், இங்கே இருக்கவங்கெல்லாம் போயிருப்பீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்க மகாத்மா காந்தி பேரை இன்னைக்கு மோடி அரசு எடுத்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்கணும், காந்தி பேரை வச்சா எனக்கு என்னம்மா, இது வைக்கலைன்னா எனக்கு என்ன? அதானே? அப்படி கேட்டிங்கன்னா யோசிச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி பேரை நீக்குகிறார்கள்னா அதனுடைய அர்த்தம் மக்களுக்காக இனிமேல் அந்த திட்டம் இருக்காதுன்னு அர்த்தம். இன்னொன்று சொல்கிறாங்க, 100 நாள் வேலைக்கு இது வரைக்கும் நீங்கள் போயிருப்பீங்கல்ல, அதோட சம்பளத்தில் 90% 10% 60 40 மாற்றுறாங்க. நிதியை குறைக்கிறாங்க. நிதியை குறைச்சா 100 நாள் வேலைக்கு போகிற ஆள் குறையும். 100 நாள் வேலைக்கு போகிற ஆள் குறைஞ்சா உங்கள் வீட்டில் சம்பளம் குறையும். உங்கள் வீட்டில் சம்பளம் குறைஞ்சா உங்கள் பொருளாதாரம் குறையும். இத்தனையும் குறைப்பேன்னு வெளிப்படையாக மோடி சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறார், நிதியமைச்சர் சொல்கிறாங்க, ஒன்றிய அரசு சொல்லுது. இந்த திட்டத்தை எதிர்த்தது திமுக, ஆதரித்து மாநிலங்களவையில் ஆதரவு தெரிவித்தது அடிமை அதிமுக. மாநிலங்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா தம்பிதுரை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. யார் 100 நாள் வேலைக்கு போவா? 3 டிகிரி முடிச்சுட்டா 100 நாள் வேலைக்கு போவாங்க? 6வது படிச்சு 7வது படிச்சுட்டு வேலையே இல்லைன்னு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் எங்கள் சித்தியும் போய் உட்காந்துருப்பீங்க. ஆமாம் தானேம்மா? இப்போ உங்கள் சம்பளத்தில் கை வைக்கிறாங்கன்னா இந்த மோடியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அதுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னா மோடியும் வேண்டாம், இந்த அடிமைகளும் வேண்டாம் என்று தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிஜேபியும் வேண்டாம், அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவும் வேண்டாம். இன்னொரு பக்கம் யார் நிற்கிறான்னா, ஒரு பக்கம் திரையில் நடிகர், இன்னொரு பக்கம் முதுகு வளைந்த அடிமைகள். இந்த பக்கம் யார் நிற்கிறான்னா, நிதி கொடுக்க மாட்டியா கொடுக்காத, கல்வி நிதி கொடுக்க மாட்டியா மிரட்டுவியா மிரட்டு, ஈடி அனுப்புவியா அனுப்பு, முக்கிய மாவட்ட செயலாளர்கள் வீட்டுக்கெல்லாம் அமலாக்கத்துறை வரமா வரட்டும், ரெய்டு அனுப்புறியா அனுப்பு, நீதிமன்றம் உன் பக்கம் இருக்கட்டுமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இடி ஒன்ட்ட இருக்கட்டும், ஐடி ஒன்ட்ட இருக்கட்டும், ரெய்டு ஒன்ட்ட இருக்கட்டும், பணம் உங்ககிட்ட இருக்கட்டும், எல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும், என்னிடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே உறுதியோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திரையில் சண்டை போடுறவங்க நமக்கு தேவையில்லை, தரையில் நின்று சண்டை போடக்கூடிய ரியல் ஹீரோ தான் நமக்கு தேவை. அந்த ஹீரோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவருக்கு பக்கபலமாக நின்று பிஜேபிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் என்ன பதில் சொல்லுகிறாரோ அதை விட ஒரு படி மேலே போய் இறங்கி அடித்து நம் பக்கம் நின்று பேசக்கூடிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை நாம் பெற்றிருக்கிறோம். உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கங்க, கலைஞரோட பேரை, கலைஞர் பேரன் எத்தனை பேர்? இவர் மட்டும்தான் கலைஞருக்கு பேரனா? கலைஞர் பேரன்றதுக்காக அவர் நம்மளை கொண்டாடலை. முதல்வரின் மகன் என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா நான் முதலமைச்சரின் மகன்? அப்படி அகங்காரமாக இருக்காங்களா? ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ரோட்டில் அவர் பாட்டு நடந்து போகிறாரு, வராரு, கலைஞரின் எளிமையோடு இருக்கார். இப்போ கலைஞரின் பேரன் இல்லை, அதுக்காக கொண்டாடலை. முதல்வரின் மகன் என்பதற்காக கொண்டாடலை. இளைஞரணி செயலாளர் அதுக்கும் இல்லை. எங்களை போன்ற கருப்பு சட்டைகள், குறிப்பாக பெண்கள், பெரியாரியலாளர்கள், முற்போக்காளர்கள் அண்ணன் உதயநிதியை கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், வளைந்து வளைந்து முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவிற்கு டெல்லிக்கு கும்பிடு போட்ட அதிமுக காரர்களுக்கு மத்தியில் எப்படியாவது ஹிந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர்னு பிரிச்சரணும்னு நினைக்கக்கூடிய மதவாத பாசிச பிஜேபிக்கு மத்தியில் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லாமல் அவங்க முதலாளி சொல்கிற வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க நடிகர்களுக்கு மத்தியில், ஆமாம் நான் சொன்னது உண்மைதான்,
சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நிற்கக்கூடியவர் என்பதற்காக அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாடுகிறோம். சனாதனமா அது எந்த கடையில் விற்கிதுன்னா எந்த கடையில் விற்கல. இப்போ இங்கே இருக்க பாட்டி அம்மாலாம் நான் பார்க்குறேன், யார் யாருக்கு வீட்டுக்கார் இல்லைன்னு பார்த்தோன்னே என்னால் சொல்ல முடியுமா முடியாதா? நம்ம கோலத்தை வச்சு சொல்லிடலாம்லம்மா. இத்தனை பேர் இருக்காங்கல்ல ஆண்கள், யாரனாலும் எழுப்புங்க. ஏதாவது ஒரு ஆணை நான் பார்த்த உடனே இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, வீட்டம்மா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்கக்கா, கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அண்ணனுங்களுக்கு கை தட்டிடுங்க, நேர்மையாக ஒத்துக்கிறாங்க. 60 வயசில் வீட்டம்மா செத்தாலும் அடுத்த நாள் ஒரு புது மாப்பிள்ளை. நமக்கு 10 வயசில் குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்காரர் செத்தாலும் விதவை. சட்டம் போட்டாங்களா? விதவைகள்னா பொட்டு வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, வெள்ளை சேலை கட்டணும்னு சட்டம் இருக்கா? இல்லை. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஏன் எங்கள் அம்மாமார் அப்படி இருக்காங்க? அதுக்கு பெயர் சனாதனம். இப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒழிப்பேன்னு சொன்ன சனாதனம் என்ன தெரியுமா? என் அம்மாவை, என் பாட்டியை, தமிழ்நாட்டில் இருக்க எங்கள் பெண்களை விதவை கோலத்தில் வைத்திருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிப்பேன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளை படித்தா ஓடி போயிடும்னு சொன்னாங்க மதத்தில். நீ படிக்கிறது என்ன, விளையாடப்போ. இந்தியாவில் இருக்க பிள்ளைங்க, போன வாரம் காசிமேடில் பேசினேன். காசிமேடு இங்கே உங்களுக்கு தெரியுமானே தெரில. இந்திய வரைபடத்தில் சென்னையில் இத்தினூண்டு ஊர். அந்த காசிமேட்டில் இருக்க பாப்பா மாலத்தீவில் போய் விளாண்டு 3 தங்கம் வாங்கிட்டு வருது. அது விளாண்ட விளையாட்டு என்ன தெரியுமா? கேரம் போர்டு. நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆண்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சென்னையில் வீதியில் நடுவில் வச்சுக்கிட்டு பொல்லாதவன் படத்தில் தனுஷ் விளையாடுற மாதிரி கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு கேரம் போர்டு விளையாட முடியாது, ஏன்னா எதிர்த்தாப்பில் விளையாட ஆள் வேணும். ஆள் இருக்காது, விளையாட தெரியாது. இப்போ இந்த பொண்ணு எப்படி தங்கப்பதக்கம் வாங்குச்சுன்னா, அந்த பொண்ணு பயிற்சி பெறுவதற்கு கேரம் சென்டரை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த பொண்ணு மாலத்தீவுக்கு போய் விளையாடுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தந்தது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஜெயிச்சுட்டு வந்த பிறகு அந்த பொண்ணை எப்படி தெரியுமா கௌரவிச்சாங்க? 1 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு காசிமா என்ற அந்த 50 லட்சத்தை காசிமா என்ற குழந்தைக்கும் கீர்த்தனா என்ற பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க. பெண் பிள்ளைகள் விளையாண்டா படிக்கக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொன்னது சனாதனம். அதை ஒழித்து எங்களை உயர உயர பறக்க வைப்பது திராவிடம். அந்த திராவிடம் தான் வெல்ல வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கேட்டு, அருமை விராலி மலையை சார்ந்த தொகுதி பொறுப்பாளர்களே, திமுக அல்லாத பொறுப்பாளர்களே, எங்கேயாவது நின்று கேட்டுக்கிட்டு இருக்க அதிமுக அண்ணன்மார்களே, ரெட்டை இலையின் விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட வேண்டியது திமுகவுக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் ஏற்றுக்கிட்ட உங்கள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா, அவங்க பேரை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும்னு ஐயா எடப்பாடி சண்டை போடலை. சட்டமன்றத்தில் அண்ணன் விஜயபாஸ்கர் கேள்வி கேட்கல. வாழ்நாள் முழுவதும் திமுகவை ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த அம்மையார் ஜெயலலிதா பேரை நாகப்பட்டினம் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்கிறதுக்கு சண்டை போட்டு சாதிச்சு காட்டினவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். நீங்கள் உண்மையான அதிமுக விசுவாசியா இருந்தாலும் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உதயசூரியன் என்ற அந்த சின்னத்தில் யார் நின்றாலும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். எனவே அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, தமிழின பெருமக்களே, திமுகவா அதிமுகவா அது இல்லை பிரச்சனை. உங்கள் பிள்ளை படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணும்னா நீங்கள் நிற்க வேண்டியது திமுகவின் பக்கம். உங்கள் பிள்ளை வேலைக்கு போகணுமா, இல்லை கட்டு சோத்தை கட்டிட்டு எங்கேயாவது சின்னதாக கிடைக்கிற வேலைக்கு போகணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கம்பு எடுத்துகிட்டு சண்டைக்கு போகணுமா, கம்ப்யூட்டரில் வேலைக்கு போகணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வேலைக்கு போகணும்னா நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. கம்பு எடுத்துகிட்டு என் பையன் சண்டைக்கு போட்டோம்னா பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் நிற்கலாம். சுயநலத்தோடு சொல்லுகிறேன், 26 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் நம்ம நல்லா இருப்போம். யோசிச்சு பாருங்க. மாவட்ட செயலாளர், இவங்க வேட்பாளராக நின்றவர்கள், தொகுதி பார்வையாளர், இங்கே இருக்க ஒன்றிய கழக பொறுப்பாளர்லாம் விராலிமலையில் 15 வருஷம் நீங்கள் ஓட்டு போடலன்ட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்களா? இல்லையே. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. முதலமைச்சர் 26ல் நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலனாலும் அவர் தான் முதல்வர். அதில் கொஞ்சம் கூட யாருக்கு சந்தேகம் கிடையாது. அது இல்லை செய்தி. ஏன் வாக்களிக்கணும்னு கேட்குறேன்னா உரிமையோடு சொல்லுகிறேன். நம் தலைமுறை
விராலிமலை பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் விராலிமலையில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெற்றே ஆக வேண்டும். உங்கள் ஆதரவு கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.